இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் பெரியவரும் இரட்சகரும் நடத்துகிறவரும் இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் நம்மளை நடத்த. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லும்போது, ஆம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நம்ம ஆமேன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே ஆக கடவுது. சொல்லலைன்னா கேட்கல, ஆகாது. இப்போ பக்கத்துல ஒரு அக்கா சொன்னாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்றேன். பக்கத்துல அந்த அக்கா சொன்னாங்க ஆமேன்னு சொன்னாங்க, நான் சொல்லல. அப்போ கர்த்தர் யார் ஆசீர்வதிப்பாரு? சொல்ல மாட்டீங்களே. போன வாரத்துல ஒரு சர்ச்சுக்கு போனேன், என்னதான் படுத்து உருண்டு எழுந்தாலும் ஒரு ஆமேனே சொல்லல. இப்படியா இருக்கும் உங்க கதைன்னு அந்த எனக்கு அவங்க 3/4 மணி நேரத்துல 1 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. 1 மணி நேரம் வரத்துக்குள்ள செச்ச கையை தூக்கி ஹல்லேலூயா ஆமேன்னு சொல்லுது. விடுற மாதிரி இல்ல. ஏன் சொல்றேன்னா, சும்மா பெருமைக்கு சொல்லல, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல நாம உற்சாகமா இருக்கணும். வேதத்துல வாசிக்கிறோம், கட்டாயம் அல்ல, நிசாரமாம் அல்ல, நம்ம உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுப்பது மட்டுமல்ல, கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜீவன் கர்த்தரால் வந்தது. இன்னைக்கு நாம எழுந்தது தேவ கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நீங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்க கரத்தை உயர்த்தி காண்பீங்க. உங்களை நான் பார்க்கணும்னு விரும்புறேன். I want to see. குழந்தை கூட ஒரு மாசம் குழந்தை கூட அதுக்கு பிரச்சனை. அது கத்துற நேரத்துல அம்மா கூட இருக்காது, அம்மா பால் கொடுக்காது. அதுக்கு பிரச்சனை. அதுக்கு வாயில கேட்டீங்கன்னா சொல்லும், நான் நினைக்கிற நேரத்துல எனக்கு சாப்பாடு, அதுவும் பிரச்சனை சொல்லும். கர்த்தர் சொன்னார், ஆதாம் பிரச்சனை அல்லது அவன் பாவம் செய்த பிறகு கர்த்தருடைய வேதத்துல வாசிக்கும் போது இப்படி சொல்லுகிறது, வசனம் சொல்லுது, நீ என்ன செய்வ? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ வேர்வையை சிந்தி நீ சாப்பிடுவ, நீ व्यसனப்படுவ, கஷ்டப்படுவ, நீ கஷ்டப்பட்டு உழுந்து நீ சாப்பிடணும். அப்போ இந்த கஷ்டம் என்பது எல்லாருக்கும் இருக்குதா? சொல்ல மாட்டீங்களே. நிறைய பேர் போன வாரத்துல யாரோ சொன்னாங்கம்மா, போன்ல பேசினே இருக்கும் போது யாரோ சொன்னாங்க, யார் சொன்னாங்கன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல, பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணும்னா, நிம்மதியா இருக்கணும் நானு. அப்ப நான் சொன்னேன், அப்படி ஜெயிலுக்கு தான் போன நீ. எதுக்கு? டைம் வச்சா சோறு, எந்த வேலையும் கிடையாது, லாக்அப்ல போட்டு உள்ள தள்ளிடுவாங்க, தூங்கு, துண்ணு, நம்பர் போட்ட ட்ரெஸ் கொடுப்பாங்க, துவச்சுக்கோ போட்டுக்கோ, ஓகே தானே? போலாமா? அதுக்காக இல்ல. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பிரச்சனைகளின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் வெற்றியும் கர்த்தர் கொடுப்பார். ஆமன்றாங்க. என் கூட இருக்கிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனையில தான் இருக்கிறேன், குறையில தான் இருக்கிறேன், வியாதியில தான் இருக்கிறேன், தடைகளின் மத்தியில இருக்கிறேன், ஆனாலும் நான் அழிந்து போகல. யார் இந்த பாட்டு எழுதுனாங்க எனக்கு தெரியல. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் சொல்லுங்க, பாடுவோமா? தெரியாதா? பாடுகளும் தீரல, ஆனாலும் இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் பாடுகளும் தீரல, ஆனாலும் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனையும் இருக்கு, நானும் இருக்கிறேங்க. புரியலீங்களா? ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கு, ஒரு பக்கம் நானும் நல்லதா இருக்கிறேன். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்ல, பிரச்சனையோடு கூட இருக்கிற வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் நான் சமாதானமா இருக்கேன், நான் வெற்றியா தான் இருக்கிறேன், நான் அழிந்து போகல, நான் துமண்டு போகல, நான் மரித்து போகல. என் ஆண்டவனை அழைத்தவர் என் கூட இருக்கதான் செய்யறாரு. பிரச்சனையும் உண்டு, அதோடு கூட கர்த்தருடைய கிருபையும் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. வசனத்துல வாசிக்கிற, உலகத்தை உங்களுக்கு பாடுகள் உண்டு, ஆகிலும் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், பிரச்சனை இருந்தாதான் நீ ஜெயிப்ப, இல்லைன்னா குலாப் ஜாம் மாதிரி செகண்ட் பிரைஸ் வாங்குவேன். என்னது அது? அந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான், இப்ப அதிகமான டிவி பாக்குறது இல்லை, அதனால எந்த ஆடும் எனக்கு மைண்ட்ல ஏற மாட்டேது. குலாப் ஜாம் சாப்பிட்டுக்கினே அவங்க அப்பா கேட்பாரு, தம்பி இன்னைக்கு ஓடனியா என்ன ஆயிடுச்சு? டாடி நான் செகண்ட் வந்தேன். வெரி குட், வெரி குட்.
அந்த குலோப்ஜாம் வாயில போட்டு எத்தனை பேர் ஓடுனீங்க அப்படின்னாரு. 2 பேர். அப்ப என்ன அஞ்சாவது வருவேன். அது மாதிரி என்னை கேட்கிற தேவச்சனவை இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆனா என்ன ஆண்டவர் கைவிடல. என் கூட ஆம் என்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனைகள் இருக்கு, ஆண்டவர் இருக்கிறாரு. வாசிக்கலாம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. போதும், நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டவராகிற இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களோடு கூட கர்த்தர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது, கெதரோனா தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது, ஆண்டவர் அந்த படகுல தூங்கிட்டு இருக்கிறாரு. சீஷர்கள் படகை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ அலை உண்டாகிறது. அந்த அலை எப்பேற்பட்டதா, அந்த படகை மூடத்தக்கதாக அல்லது கீழே தள்ளத்தக்கதாக அல்லது கீழே அப்படியே அமிழத்தக்கதாக இருக்கிற காற்று கடலும் இருந்த போது வேதத்துல வாசிக்கிறோம், இயேசுவானவர் தூங்கிட்டு இருக்கிறார். நம்ம நல்ல வேலை செஞ்சிருப்போம், ஒருத்தன் நல்லா படுத்துன்னு ஒரு டிஜிட்டல் சவுண்டு கொடுத்துனே இருப்பான். அவனை பார்த்து என்ன சொல்லுவான்? வா எந்த மஞ்சள் பீர சப்பனம்மா வாய் தந்த சொல்லுங்க, என்ன சொல்லுவான்? எப்படி தூங்குறான் பாரு, என்ன சொல்லுவான்? பருகுண்டுலாம் என்ன தரம் பார்த்தோம் ஜூட எருமாடு மாதிரி தூங்குற சொல்ல மாட்டீங்களா? ஓஹோ, நான் மட்டும் தான் சொல்லுவேன், நீங்க சொல்ல மாட்டீங்க போல. எல்லாரும் தான் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் படுத்திருக்கிறாரு. காற்று வருது, அலைய வீசுது, படகுக்கு அப்படியே தள்ளாடுது, மூழ்கத்தக்கதா இருக்கிறது. அவங்க நினைக்கிறாங்க, இனி நாங்க சாக போறோம், we are going to die, முடிந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். ஹார்மோஸ்ல இருக்கிற அந்த நீர்வழி மாதிரி எப்ப குண்டு வரும் தெரியாது. குண்டு வந்தது, இப்போ மூழ்குவோம். ஹார்மோஸ் தெரியாதா? எல்லாம் சீரியஸா பாக்குறீங்க. ஹார்மோஸ் நீரணை தெரியாதா? போங்க, ஈரானுக்கும் இப்போ யுத்தம் நடக்குது, அதாவது தெரியுமா? அது நம்மளுக்கு என்னது பாஸ்டர், அவங்க அடிச்சுப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. நம்மளுக்கு என்ன பாஸ்டர்? நம்மளுக்கு தண்ணி டேங்க் வந்துச்சா இல்லையா, இதுதான் நம்ம பிரச்சனை. ஓகே, நல்லது. தண்ணி அடிக்குது. இந்த படகு ஓட்டுறவங்க யாரு? ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் போட்டு நான் சொல்லிட்டேன், கொஞ்சம் உங்களை ஆழமா கொண்டு போகும்படி வாஞ்சிக்கிறேன். இந்த படகு ஓட்டுறவங்க யாரு? சீஷர்கள். பா எந்த மஞ்சள் இல்லம்மா, தெளிவு கல்ல. இவங்களும் கடல் மேலே வாழ்ந்தவங்க, அதுதான் அவங்க வாழ்க்கைய. படகு ஓட்டுறதுதான் அவனுக்கு தெரிஞ்சது. அவன் சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒண்ணே மட்டும்தான், கர்த்தர் சொன்னார், நீ அல்லது மீன் பிடிக்கிற உன்னை மனுஷனை பிடிக்கிற மாற்றுவேன். மீன் பிடிக்கிறவன் தரையில மீன் பிடிப்பான். எப்பா அடி கரெக்டா வந்துட்டீங்கம்மா எல்லாரும். கடல்ல இவங்க பிரயாணம் பண்றாங்க. இந்த கடலை பத்தி அறிந்தவனும் தெரிந்தவனும் அல்லது எல்லாமே தெரியும். இப்ப இயேசுவானவரை பார்த்து கேட்கறாங்க, ஐயா நாங்க சாக போகிறோம், நீ என்ன தூங்கிட்டு இருக்க, எழும்புங்கன்றான். இயேசு படுத்து இருக்கிறாரு. படுத்து அவங்க நினைக்கிறாங்க, இவர் தூங்கினே இருக்கு, நம்ம சொல்ல மாட்டேறீங்க, செத்துருவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அவரை சொல்றாங்க, நாங்க சாக கடக்குறோம், எழுந்துரு. அவருக்கு தெரியுங்க, அவர் படுத்திருந்தாலும் அந்த அலை ஒண்ணும் செய்யாது. சகலமும் உண்டாக்கின
வார்த்தையினால் உருவாக்கின அவருடைய கரத்தில் இருக்கிற நாம் அவருக்கு தெரியாம ஒரு முடி கூட கீழே விழியாது. எனக்கு கேட்கிற தேவச்சனமே, சீஷர்கள் பயப்படுறாங்க, ஆண்டவரே நாங்க மூழ்க கடக்கிறோம், நாங்க சாக கடக்கிறோம், ஆண்டவரே எங்களை எப்படி ஆகிலும் காப்பாற்றுங்கன்றான். இப்ப கவனிங்க, இப்பதான் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் விட்டு நான் கொஞ்சம் பாடி ஆஃப் த மெசேஜ்க்கு வரணும் விரும்புறேன். இயேசுவும் படகுல இருக்கிறாரு, பிரச்சனையும் படகுல இருக்கு. வந்துட்டோமா? பிரச்சனை இப்போ இயேசு படகுல தான் இருக்கிறாருங்க, பிரச்சனை அந்த படகு தான் வந்தது. இன்னைக்கு கர்த்தர் இருதயத்துல இருக்கிறாரு, கர்த்தனை ஆராதிச்சுட்டு தான் இருக்கிற, தேவ பிரசாதம் உட்கார்ந்து இருக்க, ஆண்டவருக்கு கொடுக்கிற, ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிற. ஆனா அநேக நேரத்துல பிரச்சனை யாருக்கு வருதுன்னா, எந்த படகும் வரல, தேடி கண்டுபிடிச்சு எங்க வருது? கமான், சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். என் படகை தேடிதான், உங்க படகை தேடி வர்றதை பார்த்து நீங்க சொல்லிக்கோங்க. ஏன்னா சொல்லுவேன், என் படகை தேடிதான் பிரச்சனையே அட்ரஸ் தேடி வருது. நல்ல கவனிங்க, அந்த படகை போய் அடிக்கிற அடியில அந்த காற்று, கடல், கல்ல, அந்த என்ன சொல்ல சூறாவளி அடிக்கிற அடியில அந்த படகை மூழ்கத்தக்கதாய் அல்லது உடைக்கத்தக்கதாய் அப்பேற்பட்ட காற்று வரும்போது பிரச்சனை வருது, போராட்டம் வருது, மரண ஓலை வருகிறது, மரண சத்தம் வருகிறது. இனிமே எதிர்காலம் கிடையாது நினைக்கிறான், முன்னோக்கி போக முடியல. அப்போ கர்த்தர் கேட்கிறாங்க, ஐயா எழும்புங்க. பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் உள்ளதா இருந்தாரு. கமான், பிரச்சனை வந்த பிறகும் இப்போ நீ ஆண்டவரை கூப்பிடணும். உன் பிரச்சனை வந்தவனே ஐயோ நான் சாக போறேன் அப்படின்னு நீ அந்த படகுல எகிரி குச்சியா உன்னை காப்பாற்ற மாட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு கதை. நிறைய பேர் எப்படின்னா, எனக்கு நான் ஆராதிக்கிறேன், நான் சபைக்கு போறேன், நான் ஆண்டவருக்கு வைராக்கியமா இருக்கிறேன், ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறேன், நான் உபவாசம் பண்றேன், எல்லாம் பண்றேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீ யாரை எழுப்புல? அவர் இருக்கிறாரு, நீ இருக்கிற, ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கணும். என்ன பண்ணணும் இப்போ? இல்ல தெரியாம கேட்கிறேன், எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்களா இல்ல சாப்பிடாம வந்திருக்கீங்களா? அப்படியே இருக்கிறீங்களே. பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, நான் இப்போ பாஸ்டிங்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. சரி, அவரை எழுப்பணும். பிரச்சனை வரும்போது எழுப்பணும், போராட்டம் வரும்போது அவர் எழுப்பணும். எனக்கு கேட்கிற தேவச்சனமே, பிரச்சனையும் இருக்கு, இயேசுவும் இருக்கிறாரு. பிரச்சனை மத்தியில இயேசுவை உடையவர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிரச்சனை வந்தது, ஆனா கைய விட்டுல, ஆண்டவர் விட்டு போகல, ஆண்டவர் உங்களை அப்படியே தள்ளி விடல. ஆண்டவர் ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் எழுப்பி விட்டாங்க, ஆண்டவர் எழுந்தார். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அந்த காற்று கடலை பார்த்து இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சொல்றார், எல்லாம் அடங்கத்தக்கதாய் ஆண்டவர் வார்த்தையை மட்டும் அனுப்பி அதை கர்த்தர் விடலையாக்கினார். இயேசு இருந்த பிரச்சனை வராதுன்னு கிடையாது, வரும். ஆனா அவரை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லணும். வேதத்துல வாசிக்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இன்னைக்கு நாம பிரச்சனை வரும்போது அவரை கூப்பிடணும். ஆண்டவரே நான் இப்பேற்பட்ட பிரச்சனையில இருக்கிறேன், இப்பேற்பட்ட காரியத்துல இருக்கிற, ஆண்டவரே என்னை தப்புவிப்பீராக என்று சொல்லி ஆண்டவரை தான் கூப்பிடும் போது வேதத்துல வாசிக்கிறோம், அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துக்கும் அவர் இறங்கி வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எப்படின்னா, பலே பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை அப்படின்னுவோம். ஆனா யார்கிட்ட போய் சொல்லணும்? அங்க சொல்ல மாட்டோம், அங்க சொல்ல மாட்டோம். பக்கத்து அக்காவை கூப்பிட்டு போர்னு ஒப்பாரி வச்சு அழுவோம். ஏன்? அந்த அக்கா தீர்ப்பாங்களா? அந்த அக்கா போய் வேற இடத்துல போய் இன்னொரு இடத்துல சொல்லிடுவாங்க. நீ சொல்ல வேண்டிய இடம் எங்க? நீ அழ வேண்டிய இடம் எங்க? அண்ணால் எந்த இடத்துல அழுதா? அண்ணன் ரோட்ல அழுதா? கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய அழுது அவருடைய ஆலயத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல அழுது புலம்பின போது கர்த்தர் அண்ணாளுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார், அவளை விடுதலையாக்கினார், சுகப்படுத்தினார். இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், உன் பிரச்சனையை கொண்டு வந்து தேவ சமூகத்துல சொல்லணும் ஒழிய வெளியில போய் வெளியே யாருடைய சொல்லிடாத. சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சில பேருக்கு அல்லேலூயா அப்பப்போ சொல்லினே இருப்பேன். நான் எதுக்கு சொல்லுவேன் எனக்கு தெரியும், யாருக்கு சொல்லணும் அவங்களுக்கும் தெரியும்.
அது எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க. பிரச்சனை வரும்போது ஆராதிக்க கத்துக்குங்க. பிரச்சனை வரும்போது செபிக்க கத்துக்குங்க. பிரச்சனை வரும்போது ஆண்டவரை சமூகத்துல நின்று ஆண்டவரை அப்படின்னு அவருக்கு சொல்லணும். அவன் போய் சொல்றான், கடல்ல மீன் பிடிக்கிறவன் தான், கடல்லையும் வாழ்ந்தவன் தான், நீந்த தெரிந்தவன் தான், படக ஓட்டக்கூடியவன் தான், மீன் பிடிக்கிறவன் தான். ஆனா என்ன நடந்தது? போய் தட்டி எழுப்புறான், ஆண்டவரே நீங்க எழும்பு ஆண்டவரே, எனக்கு இப்ப பிரச்சனை வந்திருக்கு, இந்த படகு மூழ்க போகிறது. இன்னைக்கு நம்ம பிரச்சனை வரும்போது ஆண்டவருக்கு சொல்றோமா? நம்ம போராட்டத்தை ஆண்டவருக்கு சொல்றோமா? ஆண்டவர் நிறைய பேர் சொல்றான், ஆண்டவர் என்ன கண்டுகிறதே இல்ல, ஆண்டவர் என்ன பாக்குறதே இல்ல, ஆண்டவருக்கு என்ன பத்தி தெரியல, ஆண்டவர் எனக்காக எதுவுமே செய்யல, ஆண்டவர் கண்ணு இல்ல, அவர் மூக்கு இல்ல, வாயில். சொல்றோமா இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்தோடனே கடவுளுக்கு என்ன இல்ல? வேதம் சொல்லுது, அவருடைய கண்கள் உலகம் முழுதுமாய் உலாவி கொண்டிருக்கிறது, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கிட்ட யாரும் தப்ப முடியாது. இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், உன் பிரச்சனையும் தெரியும், உனக்கு வருகிற சூறாவளியும் தெரியும், உனக்கு விரோதமா வீசுற காற்று தெரியும். எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் மௌனமா இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? இப்ப யாருடைய வேலை? நீ படகு அப்படின்னா என்ன தெரியுமா? நீதான். உன் வாழ்க்கை ஒரு படகு. நீ அதுல போயிட்டு இருக்க. இப்போ பிரச்சனை வருது. யாரு போய் எழுப்புனா? வெளியில இருந்து ஒருத்தன் ஒரு கோஸ்ட் கார்டு இயேசுவை எழுப்பினாரா? யாரு எழுப்புனாங்க? அந்த படகு இருக்கிறவன எழுப்புறான். நான் சாவ போறேன், முடிஞ்சு போயிடுச்சு என் கதை, என்னை காப்பாத்துப்பா. இன்னைக்கு உன் பிரச்சனைக்கு யாரு நீங்க எழுப்பணும்? போஞ்சையா சிட்டனக்க அவர் எழுப்புனா எழுப்ப மாட்டார். சரியா? யாரு தான் எழுப்பணுமா? நீங்க தான் எழுப்பணும். நீங்க தான் சொல்லணும், ஆண்டவரே என் பிரச்சனை இப்படி இருக்கு, நீங்க எனக்கு உதவி செய்வீராக, என் பிரச்சனையை மாற்றுவீராக அப்படின்னு நீங்க செபிக்கணும். பிரச்சனை மத்தியில செபிக்கும் போது கர்த்தர் அந்த பிரச்சனை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அநேக பேர் பிரச்சனையை பார்த்து என்ன கையை விட்டாரு ஆண்டவரு, என்னை விட்டு விலகிட்டார் ஆண்டவரு, இவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அநேக நேரத்துல நம்ம ஆண்டவரை பார்த்து வேதனைப்படுவோம். இல்லை, கர்த்தர் வேறொரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி அழைக்கும் போது ஆண்டவர் புதிய வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த ராத்திரி உங்களை பார்த்து சொல்றேன், இந்த நாள்ல கர்த்தர் கண்டிப்பாகவே உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தின வழிகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கானது கர்த்தர் வைத்திருக்கிறாரு. நீ கூப்பிட்டா உனக்கு ஆண்டவர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது உட்கார்ந்து அழுகிறது காட்டிலும் ஆண்டவர் எழுப்புறது. கமான், அப்பெல்லாம் யோசித்து எந்த கையா நான் தொட்டிக்கு பையனே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணணும்? எழுப்பணும். அல்லேலூயா. வாசிக்கிற ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கலாமா? நடு ராத்திரியிலே கரெக்ட். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். கதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. கதவுகள் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் போதும். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல பவுலும் சீலாவும் இவங்க 2 பேருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிறதும், இவங்க போய் அந்த இடத்துல ஒரு சிறைச்சாலையில, வெளி சிறைச்சாலையில, உள்ள சிறைச்சாலை, அங்க கொண்டு போய் இவங்களை கட்டி இவங்களை வெளியே வரக்கூடாது அடி செம்மாட்டி அடிச்சுட்டாங்க. அவங்க நைட் எல்லாம் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒண்ணுமே இல்ல, காலையில லேட்டா எழும்போம். அம்மாவோ அப்பாவோ மனைவியோ புருஷனோ ஏம்மா தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவோம்? அச்சு போட்ட மாதிரி இருக்குதுப்பா. என்னது கேட்கல, சொல்லல, நீங்க சொல்லவே இல்லையா? ஏதோ நேனே చెప్పాను மாருகா మీరు எல்லாம் சொல்லுவோம்ல. கொஞ்சம் டயர்டானா அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்?
முடியல, எனக்கு முடியல. பவுல் சீலாவை அடிச்சது சாதாரண அடி இல்ல. வேதத்துல வாசிக்கிறோம், அவர்களை அந்த என்ன சொல்றது, அந்த மார்க்கெட் பிளேஸுக்கு கொண்டு போய் அடி அடின்னு அடிச்சு துவைத்தார்கள். கொண்டு போய் அந்த ராத்திரியில கொண்டு போய் சிறைச்சாலையில போட்ட போது அவங்க என்ன பண்றாங்க, அடி வாங்கின பிறகு, உத வாங்கின பிறகு, உடம்பெல்லாம் காயப்பட்ட பிறகு உடனே அவங்க வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. வாய மூடிட்டு இருக்கல, தூங்கிட்டு இருக்கல. வேதத்துல வாசிக்கிறோம், அவர்கள் செபிக்கும் போது, அவர் ஆராதிக்கும் போது, பாடலை பாடி துதிக்கும் போது கூட இருக்கிறதான சிரசால் இருக்கிற அல்லது பக்கத்துல இருக்கிறவர் எல்லாம் அவர் கேட்டு கொண்டிருந்தார்களாம். அப்போ சத்தமா பாடினாங்களா, அப்படியே மனசுல பாடினாங்களா? கேட்கல. அந்த மேல் சர்ச்சில் இருக்கும்போது அப்ப சங்கிலி பெரிய ரொம்ப வைப்போம். எல்லாம் கையை பிடிச்சிட்டு அப்படியே சின்ன சின்ன சபை தான் இருக்கிறது, கொஞ்சம் பேர் தான். கையை பிடின்னு எல்லாரும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். அதுல சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க. கடவுளுக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியல, பாஸ்டர் எனக்கு தெரியாது. ஜெபம் பண்ணு, சரி அப்படின்னுவாங்க. எப்போ ஆமேன்னு சொல்லுவாங்க. நானா கண்ணை திறந்து பார்த்துன்னு இருப்பேன். கண்ணு திறந்தா மாஸ்டர் பாரு, கண்ணு திறந்து பாக்குறேன். பார்த்தா தப்பு பண்றீங்க. பாக்கலன்னா எப்போ நீங்க ஆமேன்னு சொல்ல எனக்கு தெரிய மாட்டேங்குது. பார்த்துக்கிட்டே இருப்பேன், எப்போ ஆமேன்னு சொல்லுவாங்கன்னு. சொல்லவே மாட்டாங்க. திடீர்னு நான் மட்டும் சோத்திரம் 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 சொல்லியிருப்பேன். திடீர்னு பார்த்தா ஒரு பக்கத்துல பார்த்து முடிச்சு கர்த்தருக்கு ஜெபத்தை கேட்டார், கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்க. இல்லைங்க, அது உண்மையில் நடந்து வச்சுட்டேன். இப்போ நான் எக்ஸ்ட்ராவா சொல்லல. அதனால சில பேர் நான் டிசைட் பண்ணுவேன் எப்போ அவங்க ஜெபத்தை முடிக்கணும். நான் டிசைட் பண்ணுவேன். எப்படி? அவங்க கம்முன்னு இருப்பாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கர்த்தருக்கு சோத்திரங்கள் எடுப்போம். சோத்திரம் சோத்திரம்னா அவங்க ஆமேன்னு சொல்லிடணும். ஏன்னா ஜெபிச்சா பக்கத்துல கூட கேட்கறது இல்ல, அப்படியே மனசுலயே வச்சுக்கிறது. ஆனா இந்த இடத்துல பவுலும் சீலாவும் எப்படி அவரை ஆராதித்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, வேதத்துல வாசிக்கும் போது வேதம் அழகா சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதித்த போது பக்கத்துல இருக்கலாம் கேட்டு கொண்டிருந்தார்களாம். எங்க போனாலும் ஒண்ணு சொல்லுவேன், எங்க சர்ச்சில் மாதிரி யாருமே இருக்க முடியாது. பெருமையா சொல்லுவேன். ஏன்னா கைய தட்டுவோம், ஆனா கேட்கல. வரும், ஆனா கை தட்ட சவுண்டே வராது. நானா மனுஷன், என்ன ஒரு பக்தி, என்ன வைராக்கியம், இவங்க கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி மனுஷன் நினைப்பேன். ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு பேப்பர் எடுத்துன்னு போயிட்டு இந்த கை தட்டும் போது நடுவில் விட்டுறோம். அந்த பேப்பர் கிழியவே கிழியாது. அந்த ஆராதனை வரலாம், அது கிழியவே கிடையாது. எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? கை தட்ட தானே, எனக்காக மட்டும். பாயப்பா அல்லேலூயா. ஆனா நம்ம சர்ச்சில் மட்டும்தாங்க சரியா ஒரு டேலண்டா இருக்குது. நம்ம சர்ச்சில் மட்டும்தான். நான் நிறைய சர்ச்சுக்கு போறேன், இடையில நிறைய சர்ச்சுக்கு போறேன். பார்த்தா நம்ம சர்ச் ஆளுங்க மாதிரி பாட்டு பாடுற மாதிரியே பண்ணுவாங்க. ஆனா அவங்க தனியா வேற பாட்டு பாட்டுப்பான். அப்படியே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே என்னே பார்த்துருப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும், பவுலும் சீலாவும் பாட்டு பாடுறாங்க, ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க. ராத்திரி நேரங்களிலே அடிபட்ட போது, காலும் கையும் கட்டப்பட்ட போது, அவங்க எல்லாம் பயங்கரமான சூழ்நிலைமை. அவங்க ஒருவேளை நானா இருந்தா, ஆண்டவரே எனக்கு பலவீனமா இருக்குப்பா, என்னால பாட முடியாது, என்னால ஜெபிக்க முடியாது, நான் நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன், எனக்கு இன்னைக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த டயர்ல ஒரு போட்டு, ஆண்டவரே எனக்கு தூக்கம் வருது, தூங்குற ஆண்டவரே அப்படியே தூங்கிட்டு இருப்பேன். ஏன்னா அது மாதிரி தான் பண்ணுவேன், டயர்டா தான். ஆனா பவுல் சீலா கம்மனா இல்ல. பிரச்சனை இருக்கு, வாய மூடிட்டு இருக்குல்ல. பிரச்சனை இருக்கும் போதும் வாய மூடாத. பிரச்சனை, தொல்லை, நோய்கள் இருக்கும் போது உன் வாயை மட்டும் நீ மூடினாத. பிசாசு என்ன பண்ணுவான்னா, உனக்கு பிரச்சனை வரும்போது முதல்ல உன்னை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரணும்னா உன் வாயை கட்டுவான். முதல்ல உன்னை ஆராதிக்காம செய்வான், உன்னை செபிக்காம பண்ணுவான், உனக்கு கர்த்தருடைய வார்த்தை வராம பண்ணுவான். எனக்கு கேட்கிற தேவஜனமே, நீ சொல்ல ஆரம்பித்தீனா அவனால் இருக்கவே முடியாது. நீ ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தீனா அவனை கட்டவே முடியாது. ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம், என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துக்கும் நான் இறங்கி வருவேன்.
சிறைச்சாலைக்கு கர்த்தர் போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? இல்ல பாஸ்டர் நான் பார்க்கலன்ற மாதிரி இருக்கீங்க. கர்த்தர் போனார், கர்த்தர் இறங்கி வந்தார். அஸ்தி பாரங்கள் அதிரத்தக்கதாக, அஸ்தி பாரங்களை கர்த்தர் அந்த கதவுகள் திறனுண்டது. வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிரசன்னம் போன போது கதவுகள் திறயுண்டது. அவங்க கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் எல்லாம் கலன்று போயாச்சு. எனக்கு கேட்கிற தேவஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், உன் கஷ்டத்தின் மத்தியிலும், உன் குறைகளின் மத்தியிலும், உன் வியாதிகளின் மத்தியிலும், உன் தடைகளின் மத்தியிலும், உன் தேவைகளின் மத்தியிலும் ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கணும். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். ஆனா பிசாசு என்ன செய்ய விட மாட்டான்? சொல்ல மாட்டீங்க. நீ ஆராதிக்க விட மாட்டான். எல்லா இடத்துக்கும் போக விடுவான். பார்க்குக்கு எங்கேயாவது போனோம், போலாம். கடைக்கு போலாமா? சும்மா தான் இருக்க, நானும் வரேன். சர்ச்சுக்கு போலாம். என்னன்னு தெரியல, டயர்ட் ஆகுது, தலை வலிக்குது, என்னன்னு தெரியல, ஒரு காலெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரி அப்படியே ஒண்ணுமே இருக்காது, அப்படியே கொஞ்சம் லைட்டா தலை சுத்துறமா இருக்கு, தூக்கம் வரமா இருக்கு. நீ போயிட்டு வா. ஏன் எங்க கேட்கல? நீ சர்ச்சுக்கு வந்துட்டா உன்னுடைய கட்டுகள் அவுன்று போகும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவார். கர்த்தருடைய வல்லமை உண்மையில கடந்து வரும். உன்னை பிசாசு கட்ட முடியாது, வியாதி தடுக்க நிற்க முடியாது, சாப கட்டுகள் நிறுத்த முடியாது. இந்த இடத்துல அவர்கள் பாடி துதித்த போது ஆண்டவர் எந்த இடத்துல ஆராதித்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அவங்க கட்டுகளை கர்த்தர் உடைத்தார், அவருடைய காரியங்களை கர்த்தர் மாற்றினார். கரங்களை மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சிறைச்சாலை கதவுகள் திறயுண்டது. சிறைச்சாலை கதவுகள் திறந்த நம்மாலங்க இருப்பாங்க என்று நினைக்கிறீங்க? கேட்கல? இருப்பாங்க, வாய்ப்பே கிடையாது. ஆனா நம்மாலங்க போல இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க அப்படிதான் இருப்பாங்க. வாசிக்கலாம், என்னோட கூட திருப்பி வாசிக்கலாம். இது 34ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்களுக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். போதும், நல்ல கவனிங்க. அவருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு பயந்தா கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. ஏதாவது பிசாசை பிடிச்சி ஜெபம் பண்ணும்போது சொல்லும், நான் எப்படியாவது சாவடிக்கணும்னு பாக்குறேன், ஆனா தேவதூதன் தான் வந்து. பாத்துறீங்களா? அட்லீஸ்ட் கேள்விப்பட்டீங்களா? இந்த பிசாசை பிடிச்சவங்கள கேட்பேன், என்ன பண்ண நினைக்கிறேன், இந்த இந்த சகோதரியோ இந்த மகளையோ மகனையோ நீ என்ன பண்ண நினைக்கிற அப்படின்னு கேட்டா, அந்த பிசாசு பிடிச்ச அந்த பிசாசு சொல்லும், நான் இந்த பொண்ணை சாவடிக்கணும் விரும்புறேன். சரி, எப்பெல்லாம் ட்ரை பண்ண? அப்போ ஒரு நாள் அங்க ட்ரை பண்ண, இங்க ட்ரை பண்ண. சரி, ஓகே, ஏன் நடக்கல? அதுதான் தேவதூதன் வந்து காப்பாத்துறாரு. அதான் உங்க கடவுள் வந்து காப்பாத்துறாரு. என்னால ஒண்ணும். ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் போனா போது. ஆந்திரால ஒரு வாட்டி ரொம்ப நாளுக்கு முன்னாடி அங்க போய் நான் சொல்லும் போது ஒரு వయసాన అమ్మ ఆమెన్ చెప్పొచ్చు కదా அப்படின்ட்டு, అమ్మాయినా అడగదే పెట్టదయ్యా, ఆమె నువ్వు చెప్పను. నేను చెప్తే వాళ్ళు చెప్తారంట. அம்மா கேட்டதான் சாப்பாடு கொடுப்பாங்களாம். அதனால நீ என்ன செய், ஆமேன்னு சொல்லுங்க, நீ சொல்லு. நீ சொன்னா ஆந்திரால சொல்லி கொடுக்குற மாதிரி உலகத்துல யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. வித்தியாசமெல்லாம் யோசனை ஐடியால இருப்பாங்க அவங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சூழப்பாளையம் இறங்கி கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தால், கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தால், கர்த்தருக்கு நெருக்கமானவனாய் இருந்தால், கர்த்தர் என்ன செய்கிறாரா? வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்காக யுத்தங்களை செய்கிறார். கர்த்தர் யுத்தம் செஞ்ச யார் ஜெயிப்பா? சொல்ல மாட்டீங்க. என்ன அடிச்சதில்லடா, எங்க அண்ணா வச்ச பாருன்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்க இவரு மேல கைய வச்சேன்னு வச்சுக்கோ, இந்த கல்லின் மேல் மோதினவன் நொறுங்கி போவான்.
ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் கல்லாய் இருக்கிறார், அவர் பர்வதமாய் இருக்கிறார், அவர் நீதியின் சூரியனா இருக்கிறார். அவருக்கு விரோதமாய் நிற்கக்கூடியவன் யார்? இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற பெரிய வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு கேட்கிற தேவச்சனமே, இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உனக்காய் யுத்தம் பண்ணினால் யார் உனக்கு விரோதமாய் நிற்கக்கூடியவன்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கையில எனக்கு விரோதி யார்? காமன்ற கமட்ட கரங்களை மேல உயர்த்தி, எனக்கு விரோதமா யாரும் நிற்க முடியாது. எந்த பிசாசோ, பில்லி சூனியமோ, அந்தகார வல்லமையோ, மனுஷனோ என்னை எதிர்த்து நிற்க முடியாது. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்றவங்க மட்டும் உயர்த்தி கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னை தப்புவிக்க தேவதூதனை கர்த்தர் அனுப்புவார். ஆமென். நமக்கு பயப்படுகிறவர்களுக்காக கர்த்தர் தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, தாவீதுக்கு வர பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்ல. ஒண்ணு மாமனார் பிரச்சனை பண்ணுவான், இல்ல பையன் பிரச்சனை பண்ணுவான், இல்ல எதிரி நாட்டுக்கார பிரச்சனை இல்லாத நாட்களே கிடையாது. சூழ எந்த இடத்துல போனாலும் பிரச்சனை, பயங்கரமான காரியங்கள். ஆனா அவன் சொல்றான், படுத்து உறங்கினேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் வருத்தம் இருக்கும்போது தூக்கம் வருமா? வருமா வராதா? நிறைய பேரு నేను యాడికి పోయి తల బాదుకునేను. మీరు మంచోళ్ళు, நீங்க நல்லவங்க. வருமா வராதுன்னா தலை ரெண்டு பக்கமும் ஆட்டுறீங்க, சந்தோஷம். தூக்கம் வராது நான் சொல்லுவேன். சரியா கொஞ்சம் வருத்தத்துல வேதனை இருக்கிறேன், நான் சும்மா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி நேரம் முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் சொல்றீங்க அப்படின்றீங்க. பண்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எப்பொழுதெல்லாம் நான் கொஞ்சம் வருத்தப்படுவேனோ என்னை பத்தியே சொல்றேன். உங்களை பத்தி சொன்னா கோவப்படுறீங்க, அதனால என்னை பத்தியே சொல்லிக்கிறேன். நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு எழுந்துவேன். கரெக்டா அந்த ஞாபகம் வந்துடும், அந்த பிரச்சனை ஞாபகம் வரும். யோசனை வர்றேன், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், யோசிப்பேன். யோசித்து லாஸ்ட் ஒரு 5 மணிக்கு அப்போதான் முழங்கால போடுவேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, இந்த பிரச்சனை இருக்குப்பா, நீதான்ப்பா ஏதாவது உதவி செய்யணும், இது மாற்றணும் ஆண்டவரே, இந்த பிரச்சனையை உன் கையில கொடுக்குறேன்னு சொல்லி 5 மணிக்கு சொல்லி 5:30 மணிக்கு தூங்கிடுவேன். ஒழுங்கு அப்பயே சொல்லி தூங்கி இருக்கலாம்ல. 3 மணிக்கு 2 மணிக்கு எழுந்தப்ப சொல்லலாமா இல்லையா? சொல்லலாமா இல்லையா? எதுக்கு அம்மா இது ஜாஸ்தி பண்றோம்? என்ன அப்போ சொல்ல மாட்டேன், லாஸ்ட் வரும்போது யோசித்து. ஆனா தாவீது வாசிக்கிற அந்த வசனத்தை, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் தாவீது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார், என்னை ஆதரிக்கிறார், என்னை தப்புவிக்கிறார், என்னை விடுவிக்கிறார். என்னை கேட்கிற தேவச்சனமே, என்ன நம்பிக்கை பாருங்க. நான் படுத்துறங்கிறேன், எனக்கு தூக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நான் பிரச்சனை மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில நான் ஓடிட்டு இருக்கிறேன். ஏன்னா தன்னுடைய குமாரனா இருக்கிற அப்சலோம் தன்னை விரட்டிட்டு இருக்கிறான். எதுக்கு? முத்தம் செய்வதற்கா? கொன்று போடுவதற்கு, கொலை செய்வதற்கு. அவனுக்கு தேடி கண்டுபிடிக்கிறான். இந்த தாவீது எந்த இடத்துல இருக்கிற பார்த்து அவனை கொலை செய்யும்படிக்கு, அவனை கொன்று போகும்படிக்கு, அவனை அல்லது நிர்மூலமாக்கும்படிக்கு இந்த அப்சலோம் போகும்போது தன்னை உயிருக்காக பயந்து ஓடிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல சொல்றான், ஆண்டவர் எனக்கு தூக்கத்தை கொடுக்கிறார், அவர் என்னை ஆதரிக்கிறார். இந்த ராத்திரில ஒண்ணு, இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களுக்கு, கர்த்தர் எப்பேற்பட்ட தெரியுமா? நல்ல உறக்கத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் நல்ல தெளிந்த புத்தியும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமன்றவங்க மட்டும் கையை உயர்த்தி, பிரச்சனை மத்தியில கூட நான் தூங்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. போராட்டத்தின் மத்தியில நான் தூங்குறேன். ஏன்னா இது என்னால் ஆனதல்ல, என் தேவன் எனக்கு அதை கிருபையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரச்சனை ஒளிஞ்சு போல, ஆனா கர்த்தர் எனக்கு நிம்மதியை கர்த்தர் கொடுத்தார். உண்மைதானா?
சொல்ல மாட்டீங்க ஒரு ஆமென்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை தெரியுமா? பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி. ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீ கலங்கி தவிக்காத, அவர் உன்னை ஆதரிப்பார். வேதத்துல வாசிக்கிறோம், என் பாரங்கள், என் பிரச்சனைகள், என் போராட்டங்கள் நான் சுமக்க முடியாது, ஆனா என்னை தப்புவிக்க ஒருவர் எனக்கு சுமந்து தீர்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நான் தூங்குறேன், படுத்துறேன், தூக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உன்ன சொல்ற, தூங்கும் போது வந்தா அப்சலோம் ஒருவேளை தூங்கும் போது வந்து பிடிச்சிட்டானா, அப்பா கத்தாவே, வெயில் காலம் கூட வந்துச்சு ஆண்டவரே, தூங்கும் போது வந்து அப்சலோம் பிடிச்சிட்டானா என்ன பண்ண முடியும்? மதியம் முடிச்சப்பா சொல்லுங்க, என்ன பண்ண முடியுங்க? ஒன்றும் பண்ண முடியாது, காலி. அப்ப தூங்குவீங்க? ஒண்ணுமே இல்ல, ஒரு கற்பாம்பூச்சி, சும்மா சொல்றேன், நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கற்பாம்பூச்சி அங்க ஓடிச்சுன்னு வச்சுங்களேன், கீழே படுக்கணும், எப்படி இருக்கும்? அந்த கற்பாம்பூச்சி அடிச்சு சாவடிக்கிற வரலாம், நமக்கு தூக்கம் வராது. அது அடிச்சு தூக்கி போட்டோம்னா அப்பாடி, அது ஒளிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, மனசுல நினைப்போம் ஒருவேளை கற்பாம்பூச்சி இருக்குமோ, அந்த கொஞ்சம் லைட்டா அந்த பெட்ஷீட்டே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பட்டாலும் கற்பாம்பூச்சி கற்பாம்பூச்சி. எவ்வளவு பிரச்சனை தலைமையில வச்சுட்டு தன் உயிரே போகிற நேரத்துல கூட சொல்றான், கர்த்தர் என்னை ஆதரிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரனை விடுவிக்கிறான்னு சொல்லுற தைரியம். ஏன்னா அவனுக்கு தெரியும், கர்த்தரை விட என்னை யாரும் தொட முடியாது. அவருடைய அனுமதி இல்லாம, அவருடைய காரியங்கள் இல்லாம, மரணமானாலும், பிசாசானாலும், மனுஷனா இருந்தாலும், எப்பேற்பட்ட கிரிகளா இருந்தாலும் என்னை தொட முடியாது. கர்த்தரனை ஆதரிக்கிறார் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அவன் சொன்னதை போல. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, பிரச்சனைகள் இருக்கா? சொல்ல மாட்டீங்க. இருக்கா? எஸ். ஆனாலும் கர்த்தர் ஆதரிக்கிறாரா? ஒளிந்து போல, நான் இப்ப கூட நான் கீழே விழல, நான் செத்து போல, கர்த்தர் எனக்கு பலனை கர்த்தர் கொடுத்து நடத்துகிறார். நாளை குறித்த தைரியத்தை கர்த்தர் எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். என்னால ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமன்றவங்க மட்டும் கைகளை மேல உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்துல பலனுள்ளா இருக்கணும். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது, சனிக்கிழமை ஆப்ரேஷன் அட்மிட் ஆயிட்டேன். வீட்டில் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். எதுக்கோ தெரியல, திடீர்னு மரியம்மா அவங்க கால் பண்ணிட்டாங்க. ரோஹித் அவங்க அம்மா, அப்புறம் வினோத். எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல, கரெக்டாக பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில். நான் சொன்னேன், நான் இருக்க மாட்டேன், ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டேன். நேராக அவங்க அப்படி வந்துட்டாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட விடலை. வெளியே நான் போகிறதோட உட்காந்துட்டு இருந்தாங்க. வினோத், அத்தோனி, நாகம்மா எல்லாம் ஒரு 10 பேர்கிட்ட வெளியே உட்காந்தாங்க. போகும்போது கையை மட்டும் காமிச்சேன், சரி பாய் பாய், போயிட்டு வரவும் வரமாட்டேன் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போனேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் உயிரோடு இருக்கிறோன்னா அவர் கையில் இருக்கு, நான் சாகணும்னு இருந்தா அவர் கையில் இருக்கு. அவர் தீர்மானித்தாதான், அவர் என்னை கைவிட்டாதான். அவர் கைவிட்டா என்னை யாரும் தப்பி வைக்க முடியாது. அவரனை ரட்சித்த யாரும் என்னுடைய உயிரை பறிக்கவே முடியாது. இந்த நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவரே உம்மை நான் பிடித்துக் கொள்ள, ஆண்டவரே என் மரணமானாலும் ஜீவனானாலும் என் தேவை நான் பிடித்துக் கொள்வேன். என்னை கர்த்தர் ஆதரிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு 7 நாள் டைம் எடுத்தாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்தேன். அந்த மெடிசன் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் செட்ரைட் பண்ணி ஸ்டேபிள் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு கூட 7 நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாம் எனக்கு பின்னாடி வரலாம் ஆப்ரேஷன் பண்ணா வீட்டுக்கே போறான், நான் மட்டும் உட்காந்துருக்கிறேன் ஜாலியா. ஆனா கவனிங்க, நம்புறீங்களோ மாட்டீங்களோ, நாளைக்கு காலையில ஆப்ரேஷனு, இது நைட் தூக்கம் வருமா? நான் அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் ஊழியம் செய்தது போதும்னு நினைச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க,
இல்ல இன்னும் கொஞ்ச நாட்கள் ஊழியம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்ன வைங்க அப்படி. உண்மையை தீர்மானம் இப்படிதான் சொன்னேன், மறித்தான் உங்ககிட்ட வந்துடுவேன், விட்டீங்கன்னா எங்க ஊழியம் செய்வேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா விடுங்க, விருப்பம் இல்லைன்னா கொண்டு போயிடுங்க, நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருக்கு நாவி ஆத்தமா சரி தொப்ப கொடுக்குற ஆண்டவரை நீங்க என்ன வேணா செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். அம்மா தூக்கம். நான் தூங்கினாலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்காரன் தூங்க விட மாட்டான். ஒருத்தன் வருவான், சாரி சார் அப்படின்வான். ஏன்பா? கொஞ்சம் உங்களை நான் குத்தி ரத்தம் எடுக்குவா, நான் உன்னை குத்தவா அப்படின்னு கேட்டேன். குத்திட்டு சாரி சார் ஒரே ஒரு பிரிக் அப்படின்வான். பிரிக் அப்படின்னு சொல்லி ஒரு குத்து குத்தி போயிடுவான். வலிக்குமா வலிக்காதா? தூக்கம் வருமா? மறுபடியும் தூங்குவேன். ஏன்னா கர்த்தரனை தாங்குகிறார். விசுவாசத்துல கர்த்தரோட இடத்துல இருந்தேன். இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எந்த விதமான பிரச்சனைக்குள்ள கடந்து போகலாம். ஆனா என் கர்த்தர் உனக்கு ஆதரவு கொடுக்கிறவர், உன்னை ஆதரிக்கிறவர், உன்னை சஸ்டைன் பண்ணுகிறவர். மறுபடியும் கட்டி எழுப்புவ, மறுபடியும் எழுப்புவ, கர்த்தருடைய சமூகத்துல காணப்படுவ. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை கட்டி எழுப்பி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒன்னு சொல்றேன், நீ ஆராதிக்க ஆரம்பிச்சினா ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும், எல்லாம் பிரச்சனைகள் தீரும். வாசிக்கல் அந்த வசனத்தை, அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனை வெளியே கொண்டு வரும்படி பேதுரு, அவனை பேதுரு குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவுல நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். சிறைச்சாலை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்க வந்து நின்றான். பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்துரு என்றான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை பொறித்துக்கொள். அவன் அந்தபடி செய்தான். உன் வஸ்திரத்தை போத்துக்கொண்டு என் பின்னே வா என்றார். போதும், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த இடத்துல பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். ஏரோது அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் எப்படி தூங்குறான்னா, சிறைச்சாலை மூடப்பட்டிருக்கிறது, காவலாளிகள் இருக்கிறாங்க, அவன் உள்ள உட்பிரகாரத்துல படுத்திருக்கிறான். அவனுக்கு ஒரு புறம் இன்னொரு சேவகரும், இன்னொரு புறம் இன்னொரு சேவகரும், 2 சேவகர் இருக்கிறாங்க. நம்மால் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கேட்கல மாஸ்டர், நாங்க பேதுரு விட பயங்கரமான ஆளு. எதுக்கு? பேதுரு விட நம்ம பயங்கரமான ஆளுன்ற மாதிரி பாக்குறீங்க. நல்ல கவனிங்க. அவன் தூங்கிட்டு இருக்கிறான், செம்ம தூக்கம். சாவு குறித்து பயம் இல்ல, எதை குறித்து பயம் இல்ல, ஈட்டிகள் குறித்து பயம் இல்ல, பட்டயத்தை குறித்து பயம் இல்ல, அல்லது இந்த சிறைச்சாலை பற்றி பயம் இல்ல. எனக்கு கேட்கிற தேவச்சனமே, நல்ல கவனிங்க. அவன் படுத்திருக்கிறான். அந்த சபையோ ஊக்கமாய் செபித்த போது, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, அந்த சபை ஊக்கமாய் செபித்த போது கர்த்தருடைய தூதன் அந்த சிறைச்சாலைக்கு கடந்து போகிறான். ஆட்டோமேட்டிக்கா கதவுகள் திறந்தன. அவன் கையில பட்டு கட்டப்பட்டிருக்கிற எல்லா சங்கிலிகள் கீழே விழுந்து வேதத்துல வாசிக்கிறோம். நம்மால் என்ன தெரியுமா நினைக்கிறான்? தேவதூதன் விழாவில தட்டி எழுந்துரு, உன் அறக்கட்டை நல்லா கட்டிக்கோ. அறக்கட்டை என்ன தெரியுமா? அறக்கச்சை அப்படின்னா பெல்ட். அப்பப்போ நான் கூட அப்பப்போ கரெக்டா கட்டிப்பேன். ஏன்னா என் பிரச்சனை இருக்கு, எனக்கு பிரச்சனை எனக்கு தான் தெரியும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தேவதூதன் சொல்றான், கட்டிக்கொள், செருப்பை போடு, வஸ்திரத்தை போட்டுக்கோ, மேல வஸ்திரத்தை நல்லா போட்டுக்கோ, வா என் பின்னாடி வா. நம்மால என்ன பண்ற? தூக்க மயக்கத்தில் நடக்கிறான். என்ன நடக்குன்னு தெரியல, கனவு நினைக்கிறான். ஆனா உண்மையில் நடக்குது.
இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நீ ஆராதிக்க ஆரம்பித்தால் கனவு போல கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் மாற்றுவார். ஆமன்ற கரங்களை மேல உயர்த்தி, என் கட்டுகள் உடைவதாக, சங்கிலிகள் தெரிப்பதாக, கதவுகள் திறக்கப்படுவதாக, எல்லா சாப கட்டுகள் முறிக்கப்படுவதாக. என் கர்த்தர் எல்லாமே நொடி பொழுதுல மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு செய்யணும், என்ன செய்யணும்? பிரச்சனை மத்தியில ஆராதிக்க கத்துக்குங்க. போராட்டத்தின் மத்தியில ஆராதிக்க கத்துக்குங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியில ஆண்டவரை துதிக்க கத்துக்குங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை வந்தது உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது கொடுத்தது ஆண்டவரே, இது வந்தது உமக்கு தெரியும், எப்படி தீர்க்கணும் உமக்கு தெரியும், அதை எனக்கு செய்து கொடுப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதனால உங்களை பார்த்து சொல்றேன், இவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினான், அந்த இடத்துல சங்கிலி கீழே விழுது. காவல்காரன் எல்லாம் செத்தவன் போல விழுறான். எங்க போயிட்டான் தெரியல, ஈட்டி எங்க போயிச்சு தெரியல, பட்டம் எங்க போச்சு தெரியல. ஒரு பக்கம் இருக்கிற ஒரு சேவகன், இன்னொரு பக்கம் இன்னொரு சேவகன், 2 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. 2 பேர் காணாம போயிட்டாங்க. ஆனா என்ன கேட்கிற தேவஜனமே, நம்மால தூக்கம் மட்டும் களையவே சொல்ல மாட்டேறீங்க. இல்ல வேதம் சொல்லுது, நான் சொல்லல. நம்மால ட்ரெஸ் கிஸ் எல்லாம் எப்படி நல்ல தூக்கம் வச்சல, ட்ரெஸ் கிஸ் எல்லாம் எப்படிட்டே போவோம். என்னங்க அது, உண்மையா பொய்யா? அப்ப நம்மால எப்படி தூங்கிட்டு இருக்கிறான்? சாதாரணமா தூக்கம் இல்ல, என்ன லெவல்ல தூக்கம்னே தெரியல, பயங்கரமா தூக்கம். எழுமுன்னு சொல்றான், ஏய் தம்பி, பெல்ட் நல்லா போட்டுக்கப்பா, செருப்பு அங்க இருக்கு தூரமா, செருப்பு போட்டுக்கோ, மேல போட்டுக்குப்பா. இதெல்லாம் யார் சொல்ற? இதெல்லாம் ஆக்சுவலா யார் பண்ணணும்? இதெல்லாம் கேட்கல, நம்ம தான் பண்ணி நம்மளுது. ஆனா தேவதூதன் சொல்லி கொடுக்கிறாரு. இது நான் உங்க பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீ நினைக்கலாம் என்னால முடியாதுன்னு, நீ நினைக்கல இந்த சங்கிலியை தாண்ட முடியாதுன்னு, நீ நினைக்கல இந்த கேட்டை தாண்ட முடியாதுன்னு, இந்த காவலை தாண்ட முடியாது நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களை கட்டப்பட்டிருக்கிற எல்லா சங்கிலிகள், எல்லா பாவ சங்கிலிகள், எல்லா சாப சங்கிலிகள், எல்லா அந்தகார சங்கிலிகள் இயேசுவின் நாமத்துல கர்த்தர் கட்டவித்து விடுகிறார். விசுவாசிக்கிற கரங்களை மேல உயர்த்தி, பிசாசு வாய மூடக்கூடாதபடி வேதத்துல சொல்லுகிறது, அவர்கள் ஆராதித்த போது கர்த்தர் அவங்களுக்காய் கர்த்தர் இறங்கி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்க கத்துக்குங்க, செபிக்க கத்துக்குங்க. இந்த தபசு நாட்களில் இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யணும்? இன்னும் ஆண்டவருக்கு நெருக்கமாய் கடந்து வரணும். இந்த நாட்களில கர்த்தருடைய சமூகத்துல நீங்க நெருக்கமாய் இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதுல ஒரு ஐயமும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் வெற்றியும் கர்த்தர் கொடுப்பார். ஆம் என்றவங்க மட்டும் கைய மேல உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் எல்லாம் முழங்கால் போட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து செல்ல போகிறோம். என் பிரச்சனைகள் மத்தியிலும், என் குறைகளின் மத்தியிலும் அப்பா, என் வியாதிகளின் மத்தியிலும் Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ரொம்ப நேரம் நான் ஜெபிக்க விரும்பல, வெறும் சில நிமிடங்கள் மட்டும் ஜெபிக்க விரும்புறேன். சகோதரனே, நீ ஜெயிக்கணும்னு நினைச்சா உன்னால ஜெயிக்க முடியாது. நீ தப்பிக்கணும், நீ தப்பிச்சிடணும்னு பார்த்தீங்கன்னா சிறைசாலையில இருந்து உன்னை தப்பிக்க முடியாது. காவல் உனக்கு தடை, கேட் உனக்கு தடை, சங்கிலிகள் உனக்கு தடை. ஆனா இந்த நாள்ல கர்த்தரை பார்த்து சொல்றாரு, எத்தனை தடைகள் இருந்த போதிலும், எத்தனை பிரச்சனைகள் இருந்த போதிலும் நீ ஆராதித்தால், நீ ஸ்தோத்திரம் பண்ணினால், அவரை ஸ்துதித்தால், அவரை நீ மெய்யாகவே உன் ஸ்தானத்தில் அவரை நீ நினைத்தால், என் ஆண்டவர் இறங்கி வந்து உன்னை விடுதலையாக்குவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தாவே
என் சிரசாலைகளை கத்தர் மாற்றுவீராக. என் சங்கிலிகளை கத்தர் முறித்து போடுவீராக. எனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் காணாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சாப கட்டுகள் முறிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆரோக்கியத்தை கட்டு வைத்திரு கட்டுகள் உடைக்கப்படுவதா. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் இருதயத்தினால ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் சொல்ல போகிறோம். Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் இருக்கு, போராட்டம் இருக்கு, வருத்தங்கள் இருக்கு, வறுமைகள் இருக்கு. ஆனாலும் என் கர்த்தர் இருக்கிறார். ஆனா நான் செத்து போகல, நான் ஆண்டியாய் போகல, நான் பிச்சை எடுக்க கர்த்தர் விடல. எனக்கு உணவை கொடுத்ததான கர்த்தர் வருகிறார். என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். என்னை விட்டு கொடுக்கல, என்னை விட்டு கொடுக்கல. ஓ பிசாசு கையில விட்டு கொடுக்கல. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? அப்பா அப்பா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, எஸ், என் பிரச்சனைகள் மத்தியிலும், என் போராட்டத்தின் மத்தியிலும், என்னுடைய அவமானங்கள் மத்தியிலும், ஏமாற்றங்கள் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும் கர்த்தரை கைவிடல. என்னை தப்புவிக்கிறீங்கப்பா, என்னை தப்புவிக்கிறீங்க ஆண்டவரே. உன் கரம் எனக்காய் குறுகவே இல்லை. கரம் நீட்டி வைத்திருக்கிறவர் பெரியவர். கரங்களை தட்டி விசுவாசத்துல ஷதரபரபர கரபலரபபப இயேசுவின் நாமத்தினால எல்லா கதவுகள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, சங்கிலிகள் முறிக்கப்படுவதாக, எல்லா காவல் முறிக்கப்படுவதாக. Thank you Jesus. Hallelujah. சில நேரத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் செய்வார். நீ தூக்கத்துல இருந்து எழும்புவ, அது மட்டும்தான் தெரியும். ஆனா அடைக்கப்பட்ட வாசல் ஆட்டோமேட்டிக்கா திறந்துக்கப்பட்டிருக்கும். கையில கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்திருக்கும். எனக்கா யுத்தம் பண்ண ஒருவருன்றக மட்டும் கரங்களை மேல போய்த்து நான் நம்புறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை மேல போய்த்து நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. எனக்காக யுத்தம் பண்ணுகிற நீ ஒருவர் உண்டு என்று நான் நம்புகிறேன்றவங்க மட்டும் கைய மேல வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன். எனக்கா யுத்தம் பண்ணுவீங்க, எனக்கா யுத்தம் பண்ணுவீங்க. எனக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள், எனக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் தகர்த்து எறிவீராக. அற்புதம் நடப்பதாக, அது ஆச்சரியங்களை கர்த்தர் செய்வீராக. தடைகள் உடைத்து போடப்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. உன்னால முடியாதுதான். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருது உன்னால முடியாதுதான். ஆனா கர்த்தர் தேவ தூதனை அனுப்பின போது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் செய்யவில்லையா? இன்னைக்கு உன்னால முடியாது என்கிறத கர்த்தரிடத்துல சொல்ல போறீங்க. என்னால முடியல ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னால முடியல, இந்த வியாதி என்னால முடியல, இந்த கடன் என்னால முடியல, இந்த அவமானம் என்னால முடியலப்பா, இந்த ஏமாற்றம் என்னால முடியல ஆண்டவரே. எனக்காய் ஒரு தேவதூதனை அனுப்புவீராக. எத்தனை பேர் விசுவாசத்துல சிக்கிறீங்க? நேர் முழங்கால் போட முடிந்தவங்க மட்டும் நேர் முழங்கால் போடுங்க பார்க்கலாம். நேர் முழங்கால் போட முடிந்தவர்கள் போடுங்க, முடியாதவர்கள் உட்காருங்க. ஒன்னும் தப்பு கிடையாது. ஆம், என் குறைகளின் நேரங்களிலே கர்த்தரனை கைவிடலன்றவங்க மட்டும் ஆண்டவருக்கு இருதயத்தினால நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய பிரசன்னம் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அக்கினியின் வல்லமை நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஒவ்வொரு இருதயத்தை கர்த்தர் தொடுகிறதை நான் பார்க்கிறேன். உனக்காய் ஒரு தேவதூதனை கர்த்தர் அனுப்பும்படிக்கு வாஞ்சிக்கிறார். நீ சொன்ன மாத்திரத்துல ஆண்டவரே என் வியாதியில் எனக்கு ஒரு சுகம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, வாய் திறந்து. இது நல்ல நேரம். கர்த்தர் சரியான நேரத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். என் பலவீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, என் அவமானத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, என் ஏமாற்றத்திலிருந்து ஒரு விடுதலை,
உடைக்கப்பட்ட நான் உருவாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற எல்லா கடன்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும், மாறட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். தேவதூதன் எனக்காய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. என்னை தட்டி எழுப்புவீராக, தட்டி எழுப்புவீராக. எனக்காய் அடைக்கப்பட்ட வாசல்கள் சொல்லும் போது கர்த்தருடைய சமூகத்துல நன்றின்னு சொல்லுங்க. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறத பார்க்கிறேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்கிறார். அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்கிறார். அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்கிறார். இதுவரையிலும் ஒருவனும் போயிடாத, ஒருவனும் போயிடாத, ஒரு நாளும் ஆண்டவர் பூட்டப்படாத அந்த வாசலை கர்த்தர் திறக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி விசுவாசத்தோடு, இதுக்கு முன்னாடி எப்போ தட்டிடாத, இதுக்கு முன்னாடி கர்த்தரை மகிமைப்படுத்திடாத அந்த எஸ் அப்படியாகவே விசுவாசத்தை தட்டு. எஸ் 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 ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்ய அவர் வல்லவர். எனக்காய் செங்கடலை பிளக்க அவர் வல்லவர். எனக்காய் அக்கினி ஸ்தம்பமாய் வர அவர் நல்லவர். எனக்காய் மேக ஸ்தம்பமாய் வருவார். உமக்கு நன்றி அப்பா. ஆம், எங்களால எங்களை தப்பித்துக் கொள்ள வைக்க முடியாது. நீங்க தான் எங்களை தப்பிக்க வைக்கணும். நீங்க தான் எங்களை நடத்தணும். ஒரு சிறு பிள்ளை தகப்பனுக்கிட்ட கேட்கறது போல நாங்களும் உங்க கையில கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த வியாதியோ, இந்த பிரச்சனையோ, இந்த தனிமையோ, இந்த வெறுமையோ, இந்த பலவீனமோ, ஆண்டவரே என்னை விட்டு நீக்குவீராக, என்னை விட்டு நீக்குவீராக. எப்படி யாக்கோபு பேதுருக்கு கனவுல நீக்கிறதை போல என்னை விட்டு நீக்குவீராகன்றவங்க மட்டும், என்னை விட்டு நீக்குவதாகன்றவங்க மட்டும் வலது கரத்தை வானத்துக்கு நேர உயர்த்தி, தகப்பனே, தகப்பனே, ஏசப்பா, இந்த பிரச்சனை நீங்க தக்க, இந்த போராட்டம் நீங்க தக்க கிருபையா இறங்குவீராக, கிருபையா இறங்குவீராக, கிருபையா இறங்குவீராக. தேவ பிரசனம், கர்த்தருடைய பிரசனம் சபை முழுதுமாய் நிரப்புகிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் வல்லமையா இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்கிறத நான் பார்க்கிறேன். எஸ், ஹல்லேலூயா. ஒரு விடுதலையின் காரணம் நமத்துல ஒவ்வொருத்தை தொடுவதாக, 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 தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால். நன்றி இயேசுவே. எஸ் லார்ட். இன்னைக்கு கர்த்தாவே, யாரெல்லாம் உடைய சமூகத்துல கண்ணீரோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நிக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து சுகத்தினால பலத்தினால் எடை கட்டுவீரா. தேவகரம் ஒவ்வொருத்தரை நிரப்பி நடத்தட்டும். பிசாசு வெக்கப்பட்டு போனதுக்காய் கோடி நன்றி. சங்கிலிகள் திறக்கப்பட்டதுக்காய், தெரிக்கப்பட்டதுக்காய் எல்லாம் சேர்த்து சபையாய் சொல்லணும். தெரிக்கப்பட்டதுக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நடத்தும்படி செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.